மனிதனுக்கு என்ன கட்டளை, எது சரியான வழி என்று பார்ப்போமானால், எப்படி ஒரு ரோபோவை உருவாக்குகிறவர்கள் அதற்கு கட்டளையை பிறப்பிக்கிறார்களோ, அதற்கு பிறகு அது தானாக இயங்கும்படியாக ஜெனரல் ஏஐ ஆக இன்னும் புதிய வடிவம் பெற்று தானே தன்னை வழிநடத்தி கொள்ளும்படியாக ஒரு ரோபோவுக்கு கட்டளை பிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனை உண்டாக்கினவர் யார்? வேதாகமத்திலே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே தெளிவாக இருக்கிறது. மனிதன் மண்ணினாலே உருவாகி இருக்கிறான். அவன் மண்ணுக்கு திரும்புவான். ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. அது நித்திய ஜீவன் உள்ளது. அது படைத்தவரிடத்திலே, ஆவியான தேவனிடத்திலே அது ஒரு நாள் திரும்ப வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாகிய தேவன் இந்த மண்ணிலிருந்து மனிதனை ஏற்படுத்தி ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்துமாவாக மாற்றி அவன் வழி நடக்க வேண்டிய கட்டளைகள் எல்லாம் அவரிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வேதாகமத்திலே நம் கைகளிலே எப்பொழுதும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியையும் தேற்றரவாளனாகிய ஆவியையும் கொடுத்து மனுஷன் கேட்கும் பொழுது பதிலளிக்கிறவராக, மனுஷனை நடத்துகிறவராக விட்டு சென்றிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறவராக தேற்றரவாளனாகிய ஆவி உள்ளது. ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.